உங்களோட ஃபோனில் எத்தனை ஆப்ஸ் எத்தனை கேம்ஸ் இருக்குதுன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நிறைய ஆப்ஸும் நிறைய கேம்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட எல்லா ஆப்ஸும் எல்லா கேம்ஸுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக தான் இருக்கா அப்படின்றது தான் நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ அப்படி இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 5 டேஞ்சரஸான ஆப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 5 ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறதுல 5 கேட்டகரியில் உள்ள ஆப்ஸ். ஆமாம், நிறைய கேம் ஏற்றினாலும் ஹேங் ஆகும். இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்குது பாருங்களேன். ஸோ அப்படி இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 5 டேஞ்சரஸான ஆப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆப்ஸை பற்றி கிடையாது, 5 கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரி தனியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகரி வைஸில் உள்ள ஆப்ஸ் எதுவுமே ஏற்றாதீங்க அப்படின்றத நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸுமே நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாபோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜ். அண்ட் இந்த கம்பெனி வந்து 2004 இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து டைரக்ட் செல்லிங் இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி. சப்போஸ் நீங்களும் இந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து என்ன மாதிரி லெஸ் தென் 18 இருக்கீங்கன்னா, உங்களாலையுமே வந்து உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டால் இந்த ஜாபை பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாராலையுமே இந்த ஜாப் பண்ண முடியும். அண்ட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸான வீடியோ வேணுமான்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாம். அண்ட் இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, நம்மளாக தான் இதை வந்து பண்ணுறோம். ஸ்க்ரீனில் போகிறோம் பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க எல்லாரும் எதுக்கு இன்னமும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் இன்க்ரீஸ்மெண்ட். அதாவது 4 GB ரேமுக்கு ஒரு ஃபோனை வாங்கிட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு 8 GB ரேமை கூட மாற்ற முடியுங்க, 4 GB ரேமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு ஆப்ஸ் பார்த்து சொல்லுவாங்க. நீங்களும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணுறது மூலிமா 4 GB ரேம் 8 GB ரேமாக மாறுதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ 4 GB ரேம், ஸோ இந்த ரேமு, ஸோ இந்த மாதிரி உள்ள பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் கிடையாது. சாஃப்ட்வேர் வேணால் மாற்ற முடியுமே தவிர ஹார்ட்வேரை மாற்ற முடியாது. ஹார்ட்வேரை மாற்றணுன்னா நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்கி உள்ளே தான் வைக்கணும். ஆப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேர் மாறாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏற்றாதீங்க. அண்ட் இதே மாதிரி வந்து இந்த மொபைலுக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஏற்றுறீங்களான்னு கேட்டால், மொபைலை விட பிசி லேப்டாப்பில் தான் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரேம் இன்க்ரீஸ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஆப்ஸு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏற்றாதீங்க. இது மூலிமா உங்களோட பிசி, லேப்டாப், ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஹேங் ஆகிறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி ரேம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இந்த கேட்டகரி, ஸோ நான் வந்து 5 கேட்டகரி சொல்ல போகிறேன் இல்லையா? ஸோ இந்த 5 கேட்டகரியில் உள்ள ஆப்ஸ் நீங்கள் வந்து ஏற்றிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் சேஃபாக இருக்கான்றது கூட டவுட்டு தான். சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மொபைலை ரீசெட் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து அந்த ஆப்பையாச்சும் அட்லீஸ்ட் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் கூட சொல்ல போகிறேன்னு. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பும் கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரும் கிடையாது. அதனால் யாரும் எதுவும் இந்த மாதிரி இதில் ஏற்றாதீங்க. ஸோ அதுதான் உங்களோட லேப்டாப்ஸ், பிசிக்கு, ஃபோன்ஸ்க்கெலாம் நல்லது. ஸோ செகண்டாக பேட்ரி ஹெல்த்து. இப்போ பேட்ரிலாம் ஏற்ற முடியும்ப்பா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஸ்லாம் ஏற்றுனீங்கன்னா உங்களோட பேட்டரியே குறையாது, சார்ஜரே நீங்கள் வந்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. 10 நாள் 20 நாளுக்கெலாம் பேட்டரி தாங்கும். அதனால நீங்கள் வந்து சார்ஜரே போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிட்டு எந்த ஆப்பையும் ஏற்றாதீங்க. ஏன்னா உங்களோட ஃபோனில் உள்ள எம்ஏஹெச் மேக்ஸிமம் 7000 வரைக்கும் தான் இப்போ வரைக்குமே வந்து ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த 7000 mAhல உள்ள பேட்டரியே நம்ம வந்து ஹெவி யூசேஜ் இல்லை லைட் யூசேஜ் பண்ணாலும் கூட 3 நாள் தான் வரும். அதுக்கு மேலே எதுவுமே பிறகு பள்ளி பருவத்தில் கூட அதுக்கு மேலே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் யாரும் வந்து இந்த மாதிரி ஆப்ஸும் ஏற்றாதீங்க. உங்களோட மொபைல் வந்து 2014 2015 உள்ள மாடலுக்கு மேலே இருந்தாலே உங்களோட மொபைலில் பேட்ரி சேவர் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களோட மொபைலில் இன்பில்ட்டாகவே. ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி
ப்ளே ஸ்டோரில் உள்ள எந்த ஆப்ஸுமே இந்த மாதிரி பேட்ரி சேவரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஏற்றாதீங்க. அவங்க அது வந்து உங்களோட ஃபேன் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது வந்து உங்களோட ஃபோனில் உள்ள பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணுறது கிடையாது, உங்களோட ஃபோனில் உள்ள பேட்டரியை செம்மையாக டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே ஏற்றிடாதீங்க. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஏற்றுனீங்களா ஸோ உங்களோட மொபைலில் வைரஸ் ஏறுறது கூட சான்ஸ் இருக்குன்னு. ஸோ அதனாலே மேக்ஸிமம் வந்து சரி அப்படின்னா ஆன்டிவைரஸ் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதுதான் வந்து பெரிய தப்புனே சொல்லலாம். ஸோ அன்னோன் டெவலப்பர்ஸ், அதாவது நம்மளுக்கு தெரியாத டெவலப்பர்ஸ், பாப்புலராக இல்லாத டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணாத ஆப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா, ஸோ ஆன்டிவைரஸ் ஆப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளோட ஃபோனுக்கு வைரஸே இல்லைனாலும் வைரஸை ஏற்றி விடுறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆன்டிவைரஸ் ஆப்ஸையுமே வந்து மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணாதீங்க. சப்போஸ் அப்படி பண்ணுறீங்கன்னா நிறையா ரிசர்ச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இந்த 5 கேட்டகரிஸ் வந்து நான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து ஏற்றியே தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்னோன் டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து எந்த ஆப்பையுமே வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஃபஸ்ட்டில் வந்து ரேம் இன்க்ரீஸ்மெண்ட்னு ஒன்று சொல்லியிருப்பேன், அதை தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணிடாதீங்க. அதை வந்து ரிசர்ச் பண்ணாலும் வேஸ்ட்டு தான், வேஸ்ட் ஆஃப் டைம்னு தான் சொல்லணும். அண்ட் அது வந்து உங்களோட ஃபோனில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏற்றக்கூடாதுன்னு. வெதர் பார்க்குறதுக்குலாம் நிறைய பேர் வந்து ஆப் ஏற்றிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட மொபைல்லே போய்ட்டு வெதர்னு ஏதாச்சும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான நேம்ஸு உங்களோட ஃபோன்லேயே வந்து வெதர்லாம் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வெதர் ஆப்பை இன்ஸ்டாலே பண்ணிடாதீங்க. உங்களோட மொபைல்லையே ஆல்ரெடி இருக்கிறத போய் எதுக்கு திரும்பி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு வெதர்லையே இந்த மேலே உள்ள நோட்டிஃபிகேஷன் பார்லேயே நம்மளுக்கு வந்து எவ்வளோ வெதர் இருக்குன்னு காமிச்சிரும். ஸோ அதையே பார்த்துக்கிட்டு நம்ம வந்து பேசாமல் இருந்துடலாம்ல. இல்லை கூகுளில் போய்ட்டு இன்றைக்கி என்ன வெதர்னு செக் பண்ணுங்கள், வந்துட போகுது. ஸோ அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் வந்து இது கண்ட ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபோனில் வைரஸ் வேறு ஏற்றிக்கிட்டு, ஸோ அதனால் இனிமேட்டு வெதர் ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறேன், கேட்ச் மெமரிலாம் வந்து டெலீட் பண்ணுறேன், எனக்கு வந்து மெமரி இன்க்ரீஸ் ஆகணும், என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜே இல்லை, 8 GB தான் இருக்குது, 16 GB தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து அதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதுவுமே நான் முதலே சொன்னது போல் எல்லாத்துக்கும் சொல்கிறேங்க, உங்களோட ஃபோனில் ஓஎஸ் ஏறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அன்னோன் டெவலப்பர்ஸ் கிட்டேருந்து எந்த ஆப்பையுமே ஏற்றாதீங்க. ஸோ இந்த 5 கேட்டகரியில் உள்ள ஆப்ஸ் மட்டும்தான் கிடையாது. ஸோ இந்த 5வது இப்போ நான் ஒரு கேட்டகரியில் உள்ள ஆப்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஆப்புக்கு இந்த கேட்டகரிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நான் கூட யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு டெஸ்டடான ஆப்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சி கிளீனர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்மளோட கேட்ச் மெமரி எல்லாமே வந்து கிளியர் பண்ணி விட்ரும். சப்போஸ் அது வேணாம்ப்பா, அது வந்து எனக்கு அவ்வளோ தெரிஞ்ச ஆப்பா இல்லை அப்படின்னீங்கன்னா ஃபைல்ஸ் பை கூகுள்லேயே நீங்கள் வந்து ஹோம் பேஜில் அந்த ஃபைல்ஸ் பை கூகுளில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்ச் மெமரி இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அது மூலிமா வந்து போய் க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் அதிலே வந்து டூப்ளிகேட் ஃபைல்ஸு, தேவையில்லாத இது ரொம்ப லோ குவாலிட்டியான ஃபோட்டோஸு, வீடியோஸு அது எல்லாமே வந்து அதில் ஷோ பண்ணிவிடும். அதில் வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாததெல்லாம் நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா உங்களோட ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் பை கூகுளோட கம்பெனி, ஸோ கூகுளோட ஆப் தாங்க இது. ஸோ அதனால் இந்த ஃபைல்ஸ் பை கூகுளை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நம்பலாம். அண்ட் உங்களோட ஃபோனில் வந்து வைரஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மால்வேர் பைட்ஸ் ஸோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்பை போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 7 days தான் வந்து ஃப்ரீ ட்ரையல் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளார நீங்களே வந்து வைரஸ் எதுவும் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை டக்குன்னு டெலீட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஃபோனுக்கும் நல்லது, உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ்க்கும் நல்லது. ஸோ அதனால் வந்து டெலீட் பண்ணி விட்ருக்கோங்க. ஸோ இந்த 3மே வந்து ரொம்பவே ஒரு ட்ரஸ்டடான ஆப்ஸ்னே சொல்லலாம். அண்ட் அந்த இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப் சொன்னேன் இல்லையா, அது வந்து 7 days கழிச்சு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன் டைம் மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வைரஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணி விட்டு, இல்லைனா அந்த ஆப்பை வந்து டெலீட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து வேறு ஏதாச்சும் ஆப்ஸ் எதுவும் ஏற்றுறீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் வந்து இப்போ 5 கேட்டகரி சொன்னேன்ல, ஸோ அந்த 5 கேட்டகரியில் உள்ள எந்த ஆப்ஸுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுவே போதும். அது இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களோட ஃபோன்லேயே வந்து வைரஸ் ஏறாமல் இருக்கும்.
அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் கேட்டகரியில் உள்ள ஆப்ஸுமே வந்து இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது காட்ஸ் சாமி வால்பேப்பரு, சாமி சாங்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து இது ஏற்றணுன்றதுக்காக நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இது ஆப்ஸ் ஏற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து அன்னோன் டெவலப்பர்ஸ்லாம் வந்து இது மூலிமா உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணி நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஏதாச்சும் பேமெண்ட்டு எதுவும் போட்டு வச்சுருக்கீங்கன்னா அது மூலிமா ஹேக் பண்ணி உங்களோட பேமெண்ட் எல்லாமே இதை எடுத்துடுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை இது சேவ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆப்ஸுமே வந்து ஏற்றாதீங்க. ஸோ இதுக்கு பேராக நீங்கள் வந்து சாமி சாங்ஸ்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது, யூடியூப்பில் போய் கேட்டுக்கோங்க. வால்பேப்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா கூகுளில் இருக்குது, கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களோட 2 இதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஆப் ஏற்றாமலே வந்து வழி இருக்குது. ஸோ அதனால் அப்புறம் எதுக்குங்க நீங்கள் வந்து தேவையில்லாமல் இதுக்காக தனி ஆப்பில் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி உங்களோட இன்பில்ட்டாக இருக்க ஆப்லேயே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ அதனால் இந்த 6 கேட்டகரியில் சொன்ன எந்த ஆப்புமே வந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனை ஹேங் ஆச்சு, ஒரு வைரஸ் ஏறிச்சுன்னா அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது, ப்ளே ஸ்டோரும் பொறுப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ஏற்றாதீங்க. இப்போ நம்மளோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம அண்ட் நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா என்னங்க இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம அண்ட் இதே மாதிரி வேணும்னா வீடியோஸ்லாம் போடலான்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் ஒருத்தர் சந்திக்கலாம். டாடா, பாய், see you.